விடிஞ்சு விடியாம என் அக்காட்டேருந்து ஒரு ஃபோன் காலுங்க. என்ன இவ காலங்காத்தால அதிசயமா ஃபோன் பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லி எடுத்து அட்டெண்ட் பண்ணி கேட்டால் தான் தெரியுது, உன்னோட மாமா நிறையா மீன் பிடிச்சி வந்திருக்காங்க கண்மாயிலேருந்து, என்னால் ஒத்தையாலாம் க்ளீன் பண்ண முடியாது, நீ ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாடின்னு கேட்டா. நான் எப்படி நான் காலங்காத்தால வர்றது அப்படின்றதுக்கு நீ வந்து தான் ஆகணும் அப்படின்ட்டா. சரி ஓகே அப்படின்னு நானும் கிளம்பியெல்லாம் போய் பார்த்தா தாங்க தெரியுது, உண்மையாகவே நிறையா மீன் தான் இருந்துச்சு. பாவம் ஒத்தையால் உரசி இருக்க முடியாது. அதுக்கப்புறம் நானும் உரசியெல்லாம் கொடுத்துட்டு நீயே குழம்பு வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே கொஞ்ச நேரம் சுற்றிட்டு இருந்தேன். எலுமிச்சம்பழம் இருந்துச்சா, எலுமிச்சம்பழம் இருக்கான்னு சொல்லி பார்த்தா ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் பார்த்தா மாதுளஞ்செடியில சின்ன செடியிலே காய் காய்ச்சி கிடக்குங்க. நானும் தான் வாங்கிக்கிறேன், ஒன்றுமே இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு கொய்யா மரம் இருந்துச்சா, என்ன கொய்யான்னு போய் பார்த்தா இது வந்து சிகப்பு கொய்யாங்க. இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமா. எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து இன்ன வரைக்கும் கரண்ட் லைன் கொடுக்காதனால இன்ன வரைக்கும் இந்த பழைய மோட்டர் தாங்க வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நானும் அப்படியே வீட்டை பார்த்து கிளம்பிட்டேங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எப்போவும்.